மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட தமீமுன் அன்சாரி தமக்கு கட்சியின் 90% மாவட்ட செயலாளர்களின் ஆதரவு இருப்பதாக தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் எழில் நடத்திய நேர்காணலை பார்ப்போம். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அடுத்த கட்ட உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? பொதுக்குழு உறுப்பினர்களை மட்டுமே கூப்பிடாமல் பொதுக்குழுவுக்கு சம்பந்தமில்லாத உறுப்பினர்களை எல்லாம் கூட்டி வைத்து சட்டவிரோதமாக ஒரு பொதுக்குழுவை நடத்தி பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்கள் என்னையும் இணை பொதுச் செயலாளர் ஹாரூன் ரஷீதையும் கட்சியை விட்டு நீக்குவதாக அறிவித்திருக்கிறார். இது பைலா அமைப்பின்படியே சட்டவிரோதமானது. இதற்கு எதிராக நாங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப் போகிறோம். ஜவாஹிர்லால் அவருடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக மனிதநேய மக்கள் கட்சியினர் மட்டுமின்றி பெரும்பான்மையான பொதுமக்களும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இருதரப்புக்கும் இடையிலே சீமான் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சமாதான முயற்சியை மேற்கொண்ட காரணமாக நான் பெருந்தன்மையாக சட்டப்பூர்வமாக இன்று காலை அறிவிப்பு செய்திருந்த பொதுக்குழுவை நான் ரத்து செய்தேன். காரணம், ஒரே நேரத்தில் 2 பொதுக்குழுவை நடத்தி கட்சியை அவமானப்படுத்திவிடக் கூடாது என்று பெருந்தன்மையாக நான் முடிவெடுத்தேன். என்னுடைய சமாதான முயற்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்களோடு இன்று மாலை நாங்கள் சந்தித்து உரையாடவும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அனுப்பினோம். கடைசியாக பெரும்பான்மையை எப்பொழுது நிரூபிக்க போகிறீங்க? உங்களுடைய பொதுக்குழு எப்போ அறிவிக்கப்படும், எப்போது நடத்தப்படும்? அது குறித்து நாங்கள் இப்போது ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். விரைவில் பொதுக்குழுவை கூட்டி எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்போம். சட்டப்பூர்வமாக பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவருக்கு எதிராக நான் நடவடிக்கை மேற்கொள்வோம். மனிதநேய மக்கள் கட்சி எங்களிடத்தில் இருக்கிறது என்று ஜவாஹிர்லால் சொல்றாரு. இப்போ மனிதநேய மக்கள் கட்சிக்கு நீங்க பொதுக்குழு நடத்த போறேன்னு பெரும்பான்மை காமிக்க போறேன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே மனிதநேய மக்கள் கட்சி யாரிடத்தில் இருக்கிறது? நான் தான் பொதுச் செயலாளர். மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு தான் பைலாவின் அடிப்படையிலே பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் உண்டு. அந்த அடிப்படையில் நான் கூட்டப் போகிறேன். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எனக்குத்தான் அந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் இருக்கிறது. எம்மை தவிர்த்துவிட்டு தற்போது பொதுக்குழு நடத்தியிருக்கிறார்கள். அது சட்டத்திற்கு விரோதமானது, சட்டத்திற்கு புறம்பானது. இதை நாங்கள் நிராகரிக்கிறோம். என்னுடைய பெரும்பான்மையை நான் விரைவில் காட்டப் போகிறேன். அது மட்டுமல்ல, பொதுக்குழுவை விரைவில் நடத்தி மனிதநேய மக்கள் கட்சியை கைப்பற்றுவதே எங்களுடைய நோக்கம் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் எழிலரசன்.